கர்மானா என்ன? கர்மான்னு ஒண்ணு இருக்கா? கர்மால இருந்து வெளியே வர முடியுமா? என்னடா ஒண்ணுமே புரியலன்னு பாக்குறீங்களா? கர்மா இஸ் ஏ பூமராங் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு வாங்க பேசலாம். நான் உங்களுக்கு ஒரு 3 பழமொழி சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. குட்டியா தான் இருக்கும். முற்பகலின் செயல் பிற்பகலில் விளையும், ஊழ்வினை உருட்டு வந்து ஊட்டும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. கர்மானா வேற ஒண்ணும் இல்லைங்க, செயல். நம்ம செய்யற செயல் தான் கர்மா. கர்மால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நீங்க ஒருத்தங்களுக்கு செய்யறது உங்களுக்கே வந்து சேரும். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. கர்மாவை 3 விதமா சொல்லலாம். சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, அகாமிய கர்மா. சஞ்சீத கர்மானா பல ஜென்மமா நம்ம சேர்த்து வச்சுட்டு வர கர்மா. பிராரப்த கர்மானா இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க கர்மா. அகாமிய கர்மானா இன்னைக்கு செய்யற செயல் நாளைக்கு வரக்கூடிய கர்மா. சிம்பிளா சொல்லணும்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் தாங்க. நீங்க செய்யற செயலை காலம் குறிச்சு வச்சுக்கோ, அது சரியான நேரத்துல உங்களை வந்து சேரும். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டேதான். இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க போன ஜென்மத்துல பண்ண கர்மா தான். ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம். நீங்க செய்யற செயல் தான் உங்களுக்கு விதியா வந்து மாறுது. இப்ப நிறைய பேர் நினைப்பீங்கல்ல, நல்ல வேளை நான் எந்த பாவமும் செய்யல, எனக்கு கர்மாலாம் இல்லப்பா. கொலை பண்றது, கொடுமை பண்றது, துரோகம் பண்றது, திருடுறது இல்லங்க கர்மானா. இன்னும் நிறைய இருக்கு. மத்தவங்க மனசு நோக அடிக்கிறது, அழ வைக்கிறது, பொய் பேசுறது, குறை பேசுறது, ஏமாத்துறது, அடிக்கிறது, ஆபாச வார்த்தை பேசுறது. நீங்க செய்யற செயலா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன வார்த்தையா இருக்கட்டும், மத்தவங்கள நோக அடிக்கிறதுனாலே அது உங்க கர்மா தான். அப்ப வேற வழியே இல்லையா? இந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணுமான்னு கேட்டா இருக்கு. கண்டிப்பா வழி இருக்கு. முதல்ல நீங்க கடவுள் கிட்ட உள்ள உருகி முழு மனதோட சரணடைஞ்சிடணும். இந்த தேவைப்பட்டா சாமி கும்பிடுறது, தேவை இல்லைன்னா மறந்துறது ரொம்ப தவறான செயல். எப்பவுமே மனசுல கடவுள் மேல பயமும் பக்தியும் இருந்துட்டே தான் இருக்கணும். நம்ம பண்ற தப்ப யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறத மறந்து. 2வது, நம்ம வினைகளை குறைக்க மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னா அன்னதானம். இத சொல்றதுக்கு இவ்வளவு போறேன்னு கேட்கலாம். பட் நிறைய பேத்துக்கு அன்னதானம் எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. 2 டேபிள் போட்டு விதவிதமா செஞ்சு அக்கம் பக்கத்துல கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. ஏங்க, இருக்கிறவனுக்கு போட்டா என்னங்க பிரயோஜனம்? இத நீங்க 100 பேருக்கு 500 பேருக்கு பண்ணணும்னு இல்ல. அட்லீஸ்ட் ஒரு இல்லாதவனோட பசியை தீத்தா கூட போதும். உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஒருவேளை அன்னதானம் பண்ண முடியலன்னா பறவை, நாய், ஆடு, மாடு, குரங்கு இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி கொடுத்தாலே அவ்வளவு புண்ணியம். சொல்ல போனா மரம் செடிக்கு தண்ணி ஊத்துறது கூட புண்ணியம் தான். இதுல எது செஞ்சாலும் உங்களோட கர்மாவை குறைக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமதான் இத பண்ணணும். அப்படி நீங்க பலன் தேடிதான் தான தர்மம் பண்றீங்கன்னா அது நல்வினைய சேருமே தவிர்த்து உங்க கர்மாவை குறைக்காது. கர்மாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே கர்மான்னு ஒண்ணு இருந்தா இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தானே கஷ்டம், கர்மா இதெல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த உடம்பு மண்ணோட போனதும் உயிர் காத்தோட போனதும் எல்லாம் முடிச்சிடும் நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. முன்னோர்கள் செஞ்ச பாவம் நம்மள சும்மா விடாதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியவங்க என்ன சொல்லிருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச பாவம் அம்மா அப்பாவை சேரும், அம்மா அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் அதே இல்ல. அவன் செஞ்ச பாவத்தை அவனே தான் அனுபவிப்பான். நம்ம செய்யற பாவம் இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல, ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்மள துரத்திட்டே தான் இருக்கும், அதோட கணக்கு முடியற வரைக்கும். ஒரு மனுஷன் அவனோட கடைசி மூச்சு விட்டதுல இருந்து மறுஜென்மம் அடிக்கிற வரைக்கும் அவன் என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பானே நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பேசலாம் வாங்க. இன்னும் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.